வணக்கம் நண்பர்களே. இங்கே பீகார் மாநிலத்தில் பாட்னா தலைநகரில் வரக்கூடிய கங்கை நதி பிரிட்ஜு, கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் பிரிட்ஜு. இதை நார்மலாக போனால் புதுசாக போட்ட வீடியோ. இதை புதுசாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா டிராஃபிக் பிரிட்ஜு நிறைய இருக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். இப்போ அந்த பிரிட்ஜை பாருங்கள். நம்ம நண்பர் பக்கத்தில் இருக்காரு, அதனால் வண்டி டைனமோ வேலை செய்யலாங்கிறாரு. அதை பார்க்கணுங்கிறாரு. பார்த்துட்டு போயிடலாம், பார்த்துட்டு போகலாம். இப்போ இந்த கங்கை நதி அந்த பிரிட்ஜு ஸ்டீலே போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அந்த பிரிட்ஜு. அதை ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. பாருங்கள் நண்பர்கள். யோ பாரு, கேட்டுக்குள்ளே இருக்காரு. கேட்டுக்குள்ளே பிரிட்ஜ் மேலே எடுக்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு நாள் போயிட்டு இருக்கோம். பீகார் மாநிலம் பாட்னாவில் இருக்கக்கூடிய கங்கை நதி மேலே பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதுலேயே ரொம்ப பெரிய பிரிட்ஜ் இதுதான். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் பிரிட்ஜ் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா பயங்கர மெட்ரோ ஒர்க்கு நடந்ததுனால பயங்கர டிராஃபிக் ஆகுது. இப்போ இந்த ஆற்று மேலேயே டிராஃபிக் ஆகுது. ஆற்று மேலேயே எல்லாம் கடற்கடன்னு ஆடும். ஒரு 7 கிலோமீட்டர் பிரிட்ஜு. மக்களே ரொம்ப பெரிய பிரிட்ஜு. ஒரு சைடு தான் போக முடியும். ஒரு சைடு கூப்பிட்டு ஆட்டோக்காரன் போவாங்க. நேபாள் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஆற்று மேலே என்னாவே கடற்கடன்னு ஆடுது பாருங்க. ஆடு பாலம் ஆற்றை கடற்கரைக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. ஆயிடும் பிளாஸ்டிக் ஆகிடும். நின்னாதான் அவங்க அள்ளு கிளம்பும். ஏன்னா ஆடும் கடை ஆடும்.
போனால் தானே போக முடியும். இந்த 2 பில்லருக்கு நடுவில் நின்னா வண்டி ஆடாது. இந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு பில்லரில் நின்னா மட்டும் தரதெல்லாம் ஆடலாம். நதிகள், நதிக்கு கீழே வந்து விவசாயம் எல்லாம் நடக்குது. நாளாக வந்து நைட்டில் தான் வந்துக்கிட்டு இருப்போம். நைட்டில் வரும்போது வீடியோவே எடுக்க முடியாது, ஏன்னா ஒன்றும் தெரியாது. இப்போ பகலில் வரோம். இப்போ தான் பகல்லே நானே பார்க்குறேன். நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நமது டிரைவர் டுடே நேயர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம். பாஸ் பண்ணுறதுக்கு நேரமாயிடும்.